மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய கோபத்தால் தான் நீங்கள் இழந்து கொண்டீர்கள். அவசரத்தால் நீங்கள் எத்தனையோ நன்மைகளை இழந்து விட்டீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான உண்மை. மேசம் ராசியின் மிகப்பெரிய ஒரு பலவீனமே அந்த நொடியில் வரக்கூடிய அசுரத்தனமான கோபம்தான். அந்த ஒரு கோபத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கிறீர்களே தவிர ஒருபோதும் ஒரு நன்மைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்தது கிடையாது. அதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்து பார்த்தால் அது உங்களுக்கு நன்றாக புரியவும் ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அநியாயத்தை கண்டாலோ அல்லது உங்களை அவமதித்தாலோ உங்களுடைய கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த ஒரு இடத்தில் ஏன் எனக்கு மரியாதை இல்லாமல் போனது, அவர்கள் ஏன் என்னை மதிக்கவில்லை என்று உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கோபமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அப்படி ஒரு ஆத்திரமான சூழ்நிலையில் வார்த்தைகளை தறிக்கெட்டு கொட்டிவிட்டு பின்னர் நிதானத்திற்கு வந்த பிறகு ஐயோ அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என்று நீங்களே வருந்திய தருணங்கள் பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மீண்டும் அந்த நபரிடம் நீங்கள் போய் மன்னிப்பும் கேட்டிருப்பீங்க. நான் தேவையில்லாமல் பேசிட்டேன், கோபத்தில் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு முறை நீங்கள் வார்த்தைகளை விட்டுட்டு மறுபடியும் போயிட்டு மன்னிப்பு கேட்டாலோ அவருடைய காலில் விழுந்தாலும் அதற்கு எப்பொழுதுமே ஈடாகாது. நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் இல்லை என்று ஆய்விடுமா? எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கோபம் ஆனீர்களா அந்த ஒரு இடத்திலிருந்து முதல்ல கிளம்பி விடுங்க. உங்களுடைய கோபம் தாங்க மிகப்பெரிய ஒரு எதிரியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு பல தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கு. உங்களின் அந்த நியாயமான கோபம்தான் பல நல்ல மனிதர்களையும் பல நல்ல வாய்ப்புகளையும் உங்களை விட்டு பிரிக்க காரணமாகவே இதுவரைக்கும் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கு. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுக்கு உதவி செய்தவர்களே பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு பின் திரும்பிய சம்பவங்கள். உங்களிடம் வசதியோ பவரோ இருக்கிறது இல்லையோ, யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் இருப்பதை எடுத்து கொடுக்கும் குணம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருப்பீங்க. அப்படி நீங்க பணத்தாலோ பொருளாலோ அல்லது உழைப்பாலோ கை தூக்கி விட்ட மனிதர்கள் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உங்களை ஏறிட்டு கூட பார்க்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சென்று கொண்டும் இருப்பாங்க. சமீபத்தில் கூட அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அவர்கள் வெளிநாடு செல்வதற்கோ வெளியூர் செல்வதற்கோ இல்லை என்றால் இன்றைய அட்டன் பண்றதுக்கு கூட நீங்க காசு பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருப்பீங்க. பஸ் கூட நீங்க தான் ஏற்றி விட்டுருப்பீங்க. அந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் உங்களை அந்த முன்னால் நீங்க செய்த உதவியை மறந்து உங்களை மதிக்காமல் அவர்கள் இருந்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. இன்னும் சிலரோ நீ எனக்கு என்ன செய்தாய் என்று உங்களிடமே வாதாடி உங்களுக்கு எதிராகவே திரும்பியும் பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த நன்றியற்ற மனிதர்களின் முகங்களை பார்த்தபோது மனித குலத்தின் மீதே உங்களுக்கு ஒரு வெறுப்பானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு பண நெருக்கடியில் தூக்கமின்றி இருந்த நாட்களும் அதிகமாகவே இருந்தது. நாளைக்கு விடிந்தால் இந்த பணத்தை எங்கே வாங்குவது, அந்த அவசர தேவையை எப்படி முடிப்பது என்று பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் வங்கி கணக்கும் காலியாக இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை எப்படி வெளியில் போய் சொல்வது, யாரிடம் போய் கோருவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நீங்களே தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தீங்க. இரவு படுத்தால் தூக்கம் வராது, நெஞ்சு படப்படக்கும், தலைவலிக்கும். விடிய விடிய கூரையை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் கை நீட்டி உதவி செய்த நமக்கு இன்று ₹1000 இப்படி தவிக்க வேண்டியது இருக்கே என்று உங்களுடைய சுயமரியாதையை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதுவும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. நான் இதுவரை கூறியது மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துரோகங்களை மட்டுமே பார்த்து பழகிய உங்களுடைய இதயத்திற்கு இனிமே நல்ல நண்பர்களின் உண்மையான அன்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் யாரிடம் பழகினாலும் துரோகம், யாரிடம் எது செய்தாலும் அவர்களிடத்திலும் ஏதேனும் ஒரு ஏமாற்றங்கள், இதை மட்டுமே வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு
அன்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. நீங்க யாரை உங்களுடைய உண்மையான வட்டமாக நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுடைய பின்னால் ஒரு கோட்டை போல அரணாக வந்து நிற்பார்கள். நம்பியவர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எந்த எல்லைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கும் அவர்கள் உங்க கூடவே வந்து நிற்பார்கள். நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தோள் கொடுக்க நல்ல நண்பர்களும் விசுவாசமான மனிதர்களும் உங்களுக்கு முன் வந்து நிற்பாங்க. உங்களுக்கே அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அது நிச்சயமா இருக்கவும் செய்யும். இதனால் நம்ம தனியால் இல்லை, நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு தைரியமும் எல்லையற்ற மன மதிப்பும் மன நிம்மதியும் உங்களுக்குள்ள நிச்சயமா உண்டாகவும் ஆரம்பிக்கும். சமூகத்துல மரியாதை உயர்ந்து நல்ல பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை பற்றிய புறம் பேசியவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி மதிப்பிட்டவர்கள் மற்றும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாழும் அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க என்பதை இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் நீங்கள் செய்த தர்மங்களும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து உங்களை பலரும் பாராட்டும் சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பொது மேடைகளில் கௌரவிக்கப்படுதல், சமூகத்துல ஒரு முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வருதல் போன்ற சுப பலன்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் இனிமே உங்களை கடக்கும் போது மரியாதையுடன் தலைவணங்கி செல்லும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமானது இனிமே வரக்கூடிய நாட்களில் உயரவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து போதுமான அளவுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிமே உங்களுடைய இல்லத்தில் மிக விமரிசையாக நடக்கும். அதை நீங்களே நடத்துவீங்க. அது உங்களுக்காக கூட அது திருமண வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரனானது அமைந்து திருமணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துவிடும். வளைகாப்பு, காதுகுத்து அல்லது புதுமனை புகுவிழா போன்ற ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டின் வாசலில் மாவிலை தோரணமாக கட்டப்படும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களை கொண்டாடவும் ஆரம்பிப்பார்கள். வீடு முழுவதும் மங்கள ஒளியும் பந்தல் வாசனையும் உறவுகளின் கூட்டமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதானது நடக்கும். பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவோ ஆரம்பிக்கும். பழையது ஏதேனும் நினைத்து வைத்திருந்தீர்கள் என்றால் அதிலும் இப்பொழுது போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சென்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு தாங்க மிகப்பெரிய அளவுல நன்மைகளையும் ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களால நல்ல ஒரு விஷயங்களை உங்களால் நிச்சயமா தேடி கொடுக்கவும் முடியும். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வழக்குகளில் இழுப்பறியான சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எதுவும் நல்லதாகவே நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இதெல்லாம் நடக்கிறதா இல்லதா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. வங்கி கணக்கும் காலியாக இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை எப்படி வெளியில் போய் சொல்வது, யாரிடம் போய் கோருவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நீங்களே தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தீங்க. இரவு படுத்தால் தூக்கம் வராது, நெஞ்சு படப்படக்கும், தலைவலிக்கும். விடிய விடிய கூரையை பார்த்து கொண்டு எல்லாருக்கும் கை நீட்டி உதவி செய்த நமக்கு இன்று 1000 ரூபாய்க்கு இப்படி தவிக்க வேண்டியது இருக்கே என்று உங்களுடைய சுயமரியாதையை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதுவும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. நான் இதுவரை கூறியது மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துரோகங்களை மட்டுமே பார்த்து
பழகிய உங்களுடைய இதயத்திற்கு இனிமே நல்ல நண்பர்களின் உண்மையான அன்பு மருந்தாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் யாரிடம் பழகினாலும் துரோகம், யாரிடம் எது செய்தாலும் அவர்களிடத்திலும் ஏதேனும் ஒரு ஏமாற்றங்கள், இதை மட்டுமே வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு அன்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. நீங்க யாரை உங்களுடைய உண்மையான வட்டமாக நினைத்தீர்களோ அவர்கள் உங்களுடைய பின்னால் ஒரு கோட்டை போல அரணாக வந்து நிற்பார்கள். நம்பியவர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எந்த எல்லைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கும் அவர்கள் உங்க கூடவே வந்து நிற்பார்கள். நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தோள் கொடுக்க நல்ல நண்பர்களும் விசுவாசமான மனிதர்களும் உங்களுக்கு முன் வந்து நிற்பாங்க. உங்களுக்கே அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அது நிச்சயமா இருக்கவும் செய்யும். இதனால் நம்ம தனியால் இல்லை, நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு தைரியமும் எல்லையற்ற மன மதிப்பும் மன நிம்மதியும் உங்களுக்குள்ள நிச்சயமா உண்டாகவும் ஆரம்பிக்கும். சமூகத்துல மரியாதை உயர்ந்து நல்ல பெயரானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை பற்றிய புறம் பேசியவர்கள், உங்களை தரம் தாழ்த்தி மதிப்பிட்டவர்கள் மற்றும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாழும் அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க என்பதை இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நேர்மையும் உழைப்பும் நீங்கள் செய்த தர்மங்களும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து உங்களை பலரும் பாராட்டும் சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பொது மேடைகளில் கௌரவிக்கப்படுதல், சமூகத்துல ஒரு முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வருதல் போன்ற சுப பலன்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் இனிமே உங்களை கடக்கும் போது மரியாதையுடன் தலைவணங்கி செல்லும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமானது இனிமே வரக்கூடிய நாட்களில் உயரவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்ல ஒரு பெயரை தேடி கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து போதுமான அளவுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிமே உங்களுடைய இல்லத்தில் மிக விமரிசையாக நடக்கும். அதை நீங்களே நடத்துவீங்க. அது உங்களுக்காக கூட, அது திருமண வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரனானது அமைந்து திருமணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துவிடும். வளைகாப்பு, காதுகுத்து அல்லது புதுமனை புகுவிழா போன்ற ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டின் வாசலில் மாவிலை தோரணமாக கட்டப்படும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களை கொண்டாடவும் ஆரம்பிப்பார்கள். வீடு முழுவதும் மங்கள ஒளியும் பந்தல் வாசனையும் உறவுகளின் கூட்டமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்கின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதானது நடக்கும். பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பழையது ஏதேனும் நினைத்து வைத்திருந்தீர்கள் என்றால் அதிலும் இப்பொழுது போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சென்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு தாங்க மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களால நல்ல ஒரு விஷயங்களை உங்களால் நிச்சயமா தேடி கொடுக்கவும் முடியும். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வழக்குகளில் இழுப்பறியான சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு நேரம்.